யாழ் அரியாலையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் விசாரணைகளுக்கு அனுர அரசு ஒத்துழைப்பு. தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக சரணடைய அரசு உத்தரவு. அரசுக்கு எச்சரிக்கை விட்ட நாமல் எம்பி. ஆசிரியர் வெற்றிடங்கள் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளுக்கு சில நாடாளுமன்ற குழுக்களில் அதிக பிரதிநிதித்துவம் வழங்க இணக்கம். கட்டார் நிறுவனத்திடமிருந்து பெட்ரோலிய கொள்வனவு. அரசாங்கத்தின் அவசர நடவடிக்கை. கொழும்பில் வயதான பெண்ணின் மோசமான செயல் அதிர்ச்சியில் போலீசார். கச்சதீவு விவகாரம் தமிழக ஆளுநர் முன்வைத்த குற்றச்சாட்டு. யாழ் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான நீதித்துறையின் செயல்பாடுகளுக்கு அனுர அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சித்துப்பாத்தி மயானத்தில் தகன மேடை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்தன. குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்திய நிலையில் குறித்த இடத்தை நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நீதிபதி கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராய உள்ளதாக அறிந்தேன். ஆகவே கடந்த காலங்களை போன்று நீதிமன்ற விவகாரத்தில் நாங்கள் தலையிடப் போவதில்லை. அரசாங்கம் என்ற வகையில் நீதித்துறையின் செயல்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றார். அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல. ஆகவே முன்னாள் காவல்துறை மா அதிபர் விரைவில் காவல்துறையில் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வெலிகம பெலேனே பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட 4 வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயண தடையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை துஷ்பிரயோகம் செய்து நாடாளுமன்றத்தில் பொய்யான அறிக்கைகள் வெளியிடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரித்துள்ளார். இல்லாவிட்டால் அதை தடுக்க தனிநபர் பிரேரணையை கொண்டு வருவேன் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை தங்களது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய அரசாங்கத்தையும் கவிழ்க்க விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். முன்னாள் தம்புள்ளை மேஜர் ஜாலிய ஓபத்தவின் இல்லத்தில் பிற்பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டு மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் வகையில் அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்றும் ஒரு நாட்டை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் தனது கட்சிக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 3/2 பங்கு பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்றும் அதிகார ஆணவம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களின் தேவைகளை கேட்பதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகளை குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இதன்படி தோல்வியுற்ற நாட்டை விட வளரும் நாட்டை ஆள விரும்புவதாக நாமல் ராஜபக்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க பொது சேவை ஆணையகத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திலை ஜெயவீரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக
தொடர்பாக பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 43,273 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் 40,621 ஆசிரியர் வெற்றிடங்களும், தேசிய பாடசாலைகளில் 2,652 ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 மே 25 அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் 25, 2024 அன்று பொது சேவை ஆணையகத்திடம் அமைச்சகமும் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக பிரதமர் மேலும் விளக்கியுள்ளார். தர்மாச்சாரியா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து ஆசிரியர்களை நியமிக்க இந்த தேர்வு நடத்தப்பட்டது. நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 26, 2022 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து COVID-19 தொற்று நோய் காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சி விடுத்த கோரிக்கைக்கு அமைய சில நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் நாடாளுமன்ற விவகாரங்கள் குழுவில் மாற்றம் செய்ய முடியாது என அறிவித்துள்ளது. சமீபத்தில் எதிர்க்கட்சி பல முக்கியமான நாடாளுமன்ற குழுக்களில் உறுப்பினர்கள் நியமிக்காமல் இருக்கவும், அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்ளாமல் இருக்கவும் முடிவு செய்திருந்தனர். அந்த குழுக்களில் எதிர்க்கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எதிர்பார்த்த அளவிற்கு எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இருப்பினும் சில குழுக்களில் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தற்போது அந்த குழுக்களுக்காக உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகளின் பிரதம அமைப்பாளர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் குறித்த குழு மிக முக்கியமான குழுவாக காணப்படுவதால் அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற குழுக்கள் நாட்டின் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. அவை சட்டங்களை ஆய்வு செய்யவும், அரசின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும், பொது நிதிகள் மற்றும் அரச உரிமையுள்ள நிறுவனங்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் பயன்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டார் அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டார் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து 2 பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதற்கு அரசாங்கம் அவசரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எரிசக்தி நெருக்கடிகளையும் தடுக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கு கட்டார் எனர்ஜி நிறுவனத்துடன் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டுள்ளன. கட்டார் எனர்ஜி ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனம் என்பதால் அத்தகைய ஒப்பந்தத்தின் கீழ் எரிசக்தி கொள்முதல் சாத்தியமாகும் என ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இதேபோன்ற திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அந்த நாட்டில் தனியார் நிறுவனங்கள் மட்டுமே பெட்ரோலிய விற்பனையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் காணி மோசடியில் ஈடுபட்ட வயதான பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளுப்பிட்டியில் மற்றொரு நபருக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி 50 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த 83 வயதான பெண்மணியே கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையினரின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 2021 ஆண்டு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் தகவல்களை முன்வைத்திருந்தது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையை தொடர்ந்து பத்திரமுல்ல பகுதியில் உள்ள ஒரு முதியோர் இல்ல வளாகத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கச்சதீவில் இந்திய கடற்தொழிலாளர்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இன்று நான் ராமேஸ்வரம் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் கடத்தொழில் சமுதாய சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்தித்தேன். அவர்களின் நிலையை பார்த்து
மிகுந்த இரக்கம் கொள்கின்றேன். கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அநியாய ஒப்பந்தமே காரணம். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது கடத்தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டதற்கும் அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம். அன்றிலிருந்து இன்று வரை கடத்தொழிலாளர்கள் சமுதாயம் தொடர்ந்து இன்னல்களை அனுபவித்து வருகின்றது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு இலங்கை அரசால் கைது செய்யப்படும் கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.